ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். தர்காவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். உள்ளே போயிட்டோம் நம்ம. ஆனால் அவ்வளோ ரஷ் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் வந்து அன்சீசன் டைமில் வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் தான் நீங்களும் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் போக முடியும். ஃப்யூச்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஃப்யூச்சர் பிளான் வரணுங்க. ஏன்னா அங்கே ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அப்புறமா நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். இவங்க பேர் வந்து ஹஸ்ரத் அம்மாஜான் சைதா. இன்னொருத்தர் பேர் வந்து ஹஸ்ரத் பாவாஜான் ஃபகிஷா வலின்னு இருக்குது. பக்கத்தில் வந்து அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சாரிங்க, இந்த தர்கா பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது, என்னை மன்னிச்சுக்கோங்க. இவங்களுக்கும் சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்காக துவா பண்ணிவிட்டு நான் வந்து சுற்றி பார்க்க போயிட்டேன். இந்த இடம் ஃபுல்லாகவே எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த வாட்டி என்னன்னு தெரியலங்க, அவ்வளோ ஆளுங்க இல்லை. நல்லா பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன். கடைக்கு போகலான்னு வந்தேன். ஒரு 2-3 கடை தான் ஓப்பனில் இருந்துச்சு. எதுவுமே வாங்கலைங்க. அப்புறமா அவங்களோட பையனோட தர்கா ஒன்று இருக்குது, போகிற வழியில் தான் இருக்குது. சரி அதுவும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி போகிற வழி ஃபுல்லாகவே வெஜிடேபிள்ஸோட உரம் தான் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா கூட இங்கே கூட சுத்தமாக ஆளுங்களே இல்லைங்க. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கார் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கோம். நிறைய பேர் வருவாங்க. இந்த டைம் என்னன்னு தெரியல, யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். இந்த தர்காவில் கூட வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் இருந்தாங்க. நான் வந்ததே போலி சாப்பிட்றதுக்கு தான். அந்த போலியே இல்லைங்க. அன்சீசனில் வந்து போட மாட்டாங்களாம். சீசன் டைமில் மட்டும்தான் போடுவாங்களாம். இந்த தர்காவில் கூட வந்து லேடீஸ் அலௌட் இல்லைங்க. என்னை வீடியோவே எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க அங்கே ஆளுங்க இருந்திருந்தா. என்னோட லக்கான்னு தெரியல, யாருமே இல்லை அங்கே. அதனால தான் இவ்வளோ வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். இவங்க பேர் வந்து ஹஸ்ரத் ஜலால் மௌலானா. இங்கே கூட வந்து லேடீஸ் அலௌட் இல்லை. உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். பின்னாடி பார்த்தா இந்த அக்கா வந்து சூப்பராக மெஹந்தி டிசைன் போட்டிருந்தாங்க. இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. தர்காவோட பேக் சைடு இங்கே வந்து மஸ்ஜித் கூட இருக்குது, தொழுகிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த பூனையை பார்த்து பயந்துட்டேங்க நான். அப்புறமா இங்கே கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மண் எதுக்கு எடுத்தேன்னா, நான் வந்து போன ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். வெத்தலை செடி, மல்லிகை செடி, அப்புறமா வந்து மணி பிளான்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா. இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போனால் சூப்பராக வளருங்க. போகும்போது பார்த்துட்டு போனேன், வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன். இங்கே இருக்கிற எல்லா செடியும் பார்த்தா ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வளர்க்கணுமே, அதுதான் பெரிய விஷயம். வாங்கிட்டு போய் வைக்கிறது ஒரு விஷயமே இல்லைங்க. அதுக்கு வந்து கரெக்டாக பராமரித்தா தான் வந்து நம்மளால் வந்து செடியை வந்து வளர்க்க முடியும். க்ளோசிங் டைமில் தாங்க போனோம். அந்த அண்ணா நல்லவர். நல்ல வேளை எங்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு சோம்பப்படி வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஜர்னி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.